யாய் கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? லாங் லீவ் போட்டுட்டு திருச்சூர் கிளம்பியாச்சுங்க. கேஎஸ்ஆர்டிசி தான் புக் பண்ணி போயிருந்தோம். 4 days அங்கே இருக்க மாதிரி பிளானுங்க. அது முன்னாடியே நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு நாங்கள் போகலை. நாங்கள் பிளான் பண்ணது வேறு, ஆனால் அது எக்ஸிக்யூட் ஆனது வேறு. நாங்கள் வந்து ஏற்காடு இல்லைன்னா வயநாடு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பேபியை கூப்பிட்டு அவ்வளோ தூரம் போக முடியாது, அங்கே ராக்கெல்லாம் இருக்கனால அது மேலே ஏறி போக முடியாதுன்னு வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. அப்புறம் வயநாட்டில் வந்து ஏதோ வைரஸ் பரவிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்ட்டு லாஸ்ட்டு மினிட்ல நாங்கள் போன ட்ராவல் தான் இது. ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோங்க. பர் ஹெட் 182 ருபீஸ். மொத்தமாக பார்த்தா 365 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன் போகிறதுக்கு. அங்கே போயிட்டு ஆட்டோ சார்ஜஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியாக தாங்க இருந்துச்சு. 30, 60 அந்த மாதிரி போயிட்டு அங்கே ரூம் புக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. பக்கத்துலேயே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற ஏரியா முடிச்சிடலான்னுட்டு ஆட்டோவில் கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம்லேருந்து ஜூக்கு போக 30 ருபீஸ் தாங்க ஆச்சு. அங்கே வந்து ஜூ இருக்குது, மியூசியமும் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஜூ மட்டும் இதில் கவர் பண்ணியிருக்கேன். மியூசியம் கவர் பண்ணோம் அப்படின்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இழுக்குது. அதனால் ஜூ மட்டும் கவர் பண்ணியிருந்தேங்க. என்ட்ரி டிக்கெட் ரொம்பவே கம்மி, 20 ருபீஸ் தாங்க. அடல்ட்ஸுக்கு 10 ருபீஸ். சரி அடல்ட்ஸுக்கு 20. சைல்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்க 3 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்கன்னா 10 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்துட்டு போன அன்றைக்குமே போயிருந்தோம், ரிட்டன் வர அன்றைக்குமே போயிருந்தோம். பேபி வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் கிட்டே இருக்கனால சரி போகலாம் அப்படின்ட்டு 2 வாட்டி போயிட்டு வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு, 2 வாட்டியுமே நல்லா இருந்துச்சுங்க. உள்ளே போகும்போது செக் பண்ணுறாங்க பேக்கில் நம்ம ஏதாவது வச்சுருக்கோமா ஸ்நாக்ஸ் அப்படின்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக ஸ்நாக்ஸ் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸ்நாக்ஸ் மறைச்சி வச்சு நான் எடுத்துகிட்டு போயிட்டேங்க. அவ்வளோ பெருசாக ஒன்று செக்கிங்களா, ஒரு லேடி வராங்க, அவங்க மட்டும் ஹெவியாக செக் பண்ணுறாங்க. ஜென் வரும்போது அப்படியே லைட்டாக செக் பண்ணிட்டு விட்டுறாங்க. உள்ளே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. மாடு, ஆடு, கோழி, அப்புறம் புலி பார்த்தோம், சிங்கம் பார்த்தோம், அப்புறம் மானுங்கள்லாம் நிறையா இருந்துச்சு. இது எல்லாமே நான் பேசிகிட்டே இருந்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். நான் ஏதாவது சாங் வந்து ப்ளே பண்ணிடுறேன், உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கும். கண்ணே கண்ணே காதல் செய்தாய், காதல் என்னும் பூவை நெய்தாய், நண்பன் அந்த பூவை கொய்தாய். ஓ நெஞ்சே நெஞ்சே நீ என் செய்வாய். ஓவெண்ணிலா இருவானிலா நீ ஓ நண்பனே அறியாமலா திருச்சூரை பொறுத்த வரைக்கும் ட்ராவல் காஸ்ட் ரொம்பவே எங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுங்க. ஆட்டோ ஃபேரு ரொம்பவே ரீசனபுளாக தான் இருந்துச்சு. 30 ருபீஸ், 60 ருபீஸ், 80 ருபீஸ், 90 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் 90 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் இன்னொரு வாட்டி போனால் கூட நமக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போக. பட் ஃபுட் காஸ்ட் தான் கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி தோணுச்சு. அந்த கேஜில் என்ன வச்சுருக்காங்க, அதனோட நேமு, அதனோட ஏஜ், அது என்ன வயசு வரைக்கும் உயிர் வாழும், அது எல்லாமே போட்டிருக்காங்கங்க. நான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போகிற வழியெல்லாம் ரொம்பவே அழகழகாக இருந்துச்சுங்க. அங்கங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்க நல்லாயிருக்கு. ஆனால் வந்து நம்ம கோயம்புத்தூரை கம்பேர் பண்ணால் திருச்சூர் ஆக்சுவலாக ரொம்பவே ஹீட்டுங்க. தாங்கவே முடியல, அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போ குளிராக இருக்குது, அங்கேயும் குளிராக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்வெட்டரு, ஸ்கார்ஃபு, பேபிக்கு வந்து குல்லா எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாமே வேஸ்ட்டு தான். பட் இட்ஸ் ஓகே, நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிறது வந்து சேஃப் தான். ஆனால் அங்கே போய்ட்டு நல்ல வேலை டிஷர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன். இருந்தாலுமே அங்கே போய் நான் வாங்குற மாதிரி தாங்க இருந்துச்சு பேபிக்கு. இங்கே இருக்க ட்ரெஸ் இங்கே போடுற மாதிரி அங்கே போய் போட முடியல. ஸ்லீவ்லெஸ் அந்த மாதிரி தான் போட முடிகிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப கிளைமேட் வந்து சூடாக தான் இருந்துச்சு. மழை வந்தாலுமே நாங்கள் போன அன்றைக்கி மட்டும்தான் மழை இருந்துச்சு, அதுவும் ஈவினிங் தான் வந்துச்சு. அந்த டைமில் நாங்கள் வந்து மால் போயிட்டோம். அங்கே போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ரிட்டன் வரப்போ மழை வந்ததுக்கான அறிகுறியே இல்லாத மாதிரி தாங்க இருந்துச்சு. அவ்வளோ ஹீட்டாக இருந்துச்சு.
இதுக்கு பாலக்காடே எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. ரொம்பவே ஹீட்டாக இருந்துச்சு. இதே கோயம்புத்தூர் அப்படின்னா மழை வந்தால் நமக்கே சூடாக வந்து எதாவது சாப்பிட்ணும் அந்த மாதிரி தோணும். அங்கே வந்து மழை வந்தாலுமே அனல் அடிக்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால் நாங்கள் போன 3 டேஸுமே மழையே சுத்தமாகவே இல்லை. அதனால் வந்துட்டு எங்களுக்கு சுற்றி பார்க்க வந்து வசதியாக இருந்தாலுமே வெயில் அடிக்கிறதுனால கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. ரிட்டன் வரும்போது பார்த்தா இங்கே ஊட்டி மாதிரி இருக்குங்க கோயம்புத்தூர். அதுதான் நம்பவே முடியல. இங்கேருந்து இவ்வளோ தூரம் பக்கத்தில் தான் இருக்குது. இதுவே இவ்வளோ கிளைமேட் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி. நல்ல வேளை ஏற்காடு போகலை அப்படின்ற ஃபீல் தாங்க எங்களுக்கு இருந்துச்சு. ஏற்காடு போயிருந்தாலும் வயநாடு போயிருந்தாலுமே குளிராக தான் இருந்திருக்கும். அப்போ பேபி வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க. நல்ல வேளை நம்ம போகலை அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. காத்தடமே பதியாது கடல் தீவு அவள்தானே, அதன் வாசனை மணலில் பூச்செடியாக நினைத்தேன். கேட்டதுமே மறக்காத மெல்லிசையும் அவள்தானே, அதன் பல்லவி சரணம் தெரிந்தும் மௌனத்தில் நின்றேன். ஒரு கரையாக அவள் இருக்க, மறுகரையாக நான் இருக்க, இடையில் தனிமை தழும்புதே நதியாய். கானல் நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? நிகழ்காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே. ஓ, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும், மகரந்த காட்டின் மான்குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடனே எடுத்தே சென்று விட்டாள். ஓ, இதுக்கப்புறம் தாங்க சீனே தலைவரோட என்ட்ரி. புலி வந்து ஒரு கேஜில் இருக்குங்க. பயங்கரமாக சவுண்டு போட்டுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு மாடு கத்துற மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனோட சவுண்டு வந்து நான் ரியல் சவுண்ட் கொடுக்குறேன். மாடு பிரச்சனை அமைதியாக எண்ணில் மட்டும் புளி எப்படி கத்துமா அந்த மாதிரி கத்திட்டு இருந்துச்சுங்க. புளி இந்த மாதிரி தான் கத்துமா அப்படின்றது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அது வந்து கூண்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பிரெயினுக்கு தெரிஞ்சாலும் அது கிட்ட வரும்போது கொஞ்சம் ஜர்க்காக தாங்க செய்யுது. ஆனால் வந்து ஜர்க்காக தெரியாத மாதிரி அப்படியே ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். இந்த கிளி வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க. அதனோட நேம் வந்துட்டு ஏதோ போட்டிருந்தாங்க, நான் கிளியராக படிக்கல. அதனாலேயே நான் வந்து கரெக்டாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன், இங்கே வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த ஜூவை மேக்ஸிமம் ஒரு 1/2 அன் ஹவரில் சுற்றி பார்த்துடலாங்க. ஆனால் பிரஜன் வந்துட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு மான்லாம் பார்த்தா அங்கேருந்து வரவே மாட்டேங்கிறாரு. புளியை பார்த்துட்டு வந்துட்டு பயங்கரமான ஒரு சீன் என்னென்னா, புளியை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்த அப்படின்னு கேட்டேங்க. மனசாட்சியே இல்லாமல் மீமி பார்த்தோம் அப்படின்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் மீமி அப்படின்னா பூனை. பூனை வந்து பூனையோட டெக்ஸ்சரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தானே புளி இருக்குது. அதனால் புளி பார்த்தேன்னு சொல்லாமல் பூனை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதை கேட்கும்போது கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போயிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக அங்கே நல்லா விளையாண்டுட்டு நாங்கள் நல்லா வெயிலில் இருக்கும்போது போனோம். ரிட்டன் வரும்போது 5 o'clock ஆகிடுச்சிங்க அங்கேருந்து வர்றதுக்கே. அப்புறம் வந்து இந்த பாம்புங்களாம் வைக்கிற ஏரியா வந்து இருந்துச்சு. வெளியே வந்துட்டு அந்த மூவி போஸ்டரெல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே வந்து பாம்பு இல்லைங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் டேஞ்சர்னு ஒரு இது போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே தான் இருந்துச்சு. அங்கெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியான பாம்புங்க, பெரிய பெரிய பாம்பெல்லாம் இருந்துச்சுங்க. எனக்கு பாம்புனாவே இப்போல்லாம் அலர்ஜி ஆயிடுச்சு. அதை பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுது. ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வாட்டி பாம்பு கடிச்சதுக்கப்புறம் எனக்கு பாம்பு பார்த்தாலே இப்போல்லாம் ஜர்க்காகுது. முதல்லாம் பாம்பு பார்க்கும்போது அவ்வளோ பயம் இருக்காது, இப்போல்லாம் ரொம்பவே பயமாக இருக்குது. என் மேலே ஏறினா கூட ஒரு வாட்டி மேலே ஏறி போயிருக்கு. மேலே ஏறினா கூட நான் அவ்வளோவா பயந்தது இல்லைங்க. அது ஒரு வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதனோட பயத்தையே காட்டுது நமக்கு. இவ்வளோதாங்க.
ஜூ ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தோம். அங்கே ரூமுக்கு போன உடனே நாங்கள் வந்து ஜூ கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி குடித்தோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறமா மியூசியம் போயிட்டுட்டு ரிட்டர்ன் வந்தாச்சுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்